ஆர்டிஇ இலவச கட்டாய கல்வி திட்டத்தின் மூலமாக உங்கள் குழந்தைகளை தனியார் பள்ளிகளில் இலவசமாக சேர்க்கலாங்க. இந்த ஸ்கீம் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதற்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, மத்திய அரசு சார்பில் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை 2009 கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்கீம் மூலமாக உங்கள் குழந்தைகளை எல்கேஜி இலவசமாக நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துக்கலாங்க. ஒன்ஸ் நீங்கள் எல்கேஜி இலவசமாக சேர்க்குறீங்க அப்படின்னா அவங்க 8th வரைக்கும் அதே ஸ்கூலில் இலவசமாகவே படிச்சுக்கலாங்க. இலவசம் அப்படின்னா டியூஷன் ஃபீஸை மட்டும் நீங்கள் கட்ட வேண்டாம், அதாவது ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் கட்ட வேண்டாம். மற்றபடி உங்கள் எக்ஸாம் ஃபீஸாக இருக்கட்டும், பஸ் ஃபீஸாக இருக்கட்டும், இது எல்லா ஃபீஸுமே நீங்கள் கட்டியாகணுங்க. ஸோ ஆர்டிஇ 2026க்கான அட்மிஷன் ஏப்ரல் மாதம் வரப்போது ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. இதுக்கான தகுதி என்ன அப்படின்னா உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணலாங்க. அதேமாரி நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு நபர் அதிகபட்சமாக 5 ஸ்கூல் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ இந்த அட்மிஷனுக்கு அப்ளை பண்ண தேவையான டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் குழந்தையோட ஃபோட்டோ, அதேமாரி பேரண்ட்ஸோடைய ஆதார் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட், ரேஷன் கார்டோ ஓட்டர் ஐடி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட், வருமான சர்டிஃபிகேட், ஜாதி சர்டிஃபிகேட், இருப்பிட சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. ஏப்ரல் மாதம் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இலவசமாக உங்களுடைய குழந்தைகளை எல்கேஜி மற்றும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தாராளமாக நீங்கள் தனியார் பள்ளிகளை படிக்க வைக்கலாங்க. ஸோ விரைவில் அட்மிஷன் ஓப்பன் ஆக போது இந்த டாக்குமெண்ட்ஸாக ரெடியாக வாங்கி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது இன்ஃபார்ம் பண்ணுறோம் எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.